சார், யானையா இருந்தாலும் சரி, பூனையா இருந்தாலும் சரி, நீங்க இங்க இருக்கும் போதும் தமிழ்நாட்டில இருந்து பார்க்கும் போதும் அதுக்கு பேர் யானைன்னு தான் சொல்லுவாங்க. இங்கிலீஷ்ல எலிஃபென்ட்னு சொல்லுவாங்க. நீங்க ஆப்பிரிக்காவுக்கு போனாலும் அதை யானைன்னு தான் சொல்லுவாங்க. இல்ல அதுதான் இல்ல பிரதர், அதான் நான் சொல்ல வரேன். நானு அது எப்படி இருந்தாலும் யானைன்றது யானை தான். நம்ம ஓட்டு போட போற இடத்துல யானை சிகப்பா இருக்கா, யானை கருப்பா இருக்கா, யானை வெள்ளையா இருக்கான்னு பார்க்க மாட்டோம். புரியுதுங்களா? அந்த இடத்துல யானை இருக்குதா, ஒரே குத்திட்டு வந்துட்டு இருக்க போறான். கொலை பண்றதுக்கு இல்ல, யானை சின்னத்துல எல்லாரும் ஓட்டு போடுங்க அப்படின்ற ஒரு விஷயத்த இப்போ யானை இப்ப இது என்னுடைய சின்னம் அப்படின்றத இப்ப இந்த கொடி மூலமா வெளியில கொண்டு வராரு. ஒண்ணும் இல்லைங்க, யானையை விடுங்க. இப்ப சப்போஸ் ஒரு பாம்பு சின்ன வச்சு அவர் வச்சிருந்தாக்க என்ன பண்ணுவாங்க? அதற்கு ஒரு எதிர்ப்பு தெரிவிப்பாங்க. உண்மையா இல்லையா? ஒரு மயில் வச்சிருந்தாக்க அந்த மயிலுக்கு ஒரு எதிர்ப்பு தெரிவிப்பாங்க. ஏன்னா இப்ப எது பண்ணாலும் சரி அதுக்கு ஒரு விமர்சனம் வந்துட்டு தான் இருக்கான். இப்ப என்ன எடுத்துக்கீங்களா? இப்ப கூட தேட்டருக்கு வந்தோன்னா ஒருத்தர் சொன்னாரு, அண்ணா உண்மையிலே சொல்றேன், விஜய் சார் கொடி ஏற்றும் போது எனக்கு உங்க ஞாபகம் தான் வந்துச்சு அப்படின்னாரு. ஏன் ஞாபகம் எதுக்கே அப்படின்னா, உங்களோட சிஎஸ்கே கட்சி கூல் சுரேஷ் கட்சியும் தமிழக வெற்றி கழகமா ஒன்னா இணைய போறதா நீங்க ஏற்கனவே பல பேட்டியில சொல்லிட்டு இருந்தீங்க. அதை நான் பார்த்தேன் அப்படின்னு. சார், யாருக்கு மக்களுக்கு எல்லாம் நன்மை செய்யணும்னு நினைக்கிறோமோ அந்த கட்சியில எல்லாம் கண்டிப்பாக கூல் சுரேஷ் கட்சி சிஎஸ்கே கட்சி கூட்டணியில இருக்கும். புரியுங்களா? அதுல எந்த ஒரு மாற்று கருத்து மேல இப்பவும் சொல்றேன், என்னோட சின்ன என்ன தெரியுமா? கழுகு அப்படின்னு நினைக்காதீங்க. கழுகுதான் என்னோட சின்னம். ஒரு நிமிஷம், அந்த கழுகு சின்னம் தான் இந்த கூல் சுரேஷ் கட்சியோட சின்னம். அதுக்கு காரணம் என்னன்னாக்கா, மக்களுக்கு என்னென்ன குறைகள் இருக்கோ அவர்களுடைய சுமைகளை எல்லாம் நான் தாங்குவதற்கு இந்த கழுதை சின்னத்துல தான் நான் போட்டி போட போறது. இதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. ஏன்னா கழுதை அப்படின்னாலே எல்லார் வீட்டு வாசலையுமே வச்சிருப்பாங்க, என்னன்னு என்னை பார் யோகம் வரும் அப்படின்னு. கழுத முகத்துல முழிச்சிட்டு போனா நல்லது நடக்கும்னு சொல்லுவாங்க. அதனால 2026ல கூல் சுரேஷ் கட்சியும் சிஎஸ்கே கட்சியும் தமிழக வெற்றி கழகமும் கண்டிப்பாக இணைந்து மக்களுக்காக செயல்படும். ஒருவேளை தமிழக வெற்றி கழகத்தில் கூட கூல் சுரேஷ் கட்சி இணைவதற்கான சாத்தியம் இல்லை அப்படின்னு யாருன்னா ஒரு எதிர்ப்பு தெரிவிச்சாக்க, இல்ல விஜய் சாரே வேணாம்னு சொன்னா கூட என்னுடைய ஆதரவு வெளியில இருந்து நான் கொடுத்துட்டு தான் இருப்பேன். அவரோட பலம் யானை மாதிரி இருக்கும், அவரோட சிந்தனைகள் எல்லாம் பூனை மாதிரி இருக்கும். ஏன்னா சில இடத்துல பூனை மாதிரி போய் வேலை பார்த்தாதான் வேலை நடக்கும், சில இடத்துல யானை மாதிரி பலமா இருந்தாதான் அந்த வேலை நடக்கும். சார், இப்ப இங்க நிறைய பேரு நான் வரும்போது எனக்கு கை கொடுக்குறாங்க. சில பேர் அவங்க கை நீட்டும் போது நான் மறந்து பக்கத்துல இருக்கவளை பாத்துறேன். அந்த கூட்டத்துல ஒரு டென்ஷன்ல மறந்துடுறான். இன்னைக்கு 9:15 மணிக்கு கொடியேற்றுற ஒரு நிகழ்ச்சிக்காக விஜய் சார் வந்திருக்காரு. அவங்க அப்பா அவங்க அம்மா எல்லாமே வந்திருக்காங்க. வந்தது அவங்களுக்கு தெரியும். மேடையில விஜய் சார் அவங்க அம்மாவும் அவங்க அப்பாவும் இந்த நிகழ்ச்சிக்கு வந்ததுல ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லி மேடையில வாழ்த்து தெரிவித்து நன்றியும் வேற தெரிவிக்கிறாரு. அவங்க வெளியில வரும்போது பத்திரிகையாளர் ஆளுகளுக்கு ஒரு பக்கம் கூப்பிடுறாங்க, சார் இங்க போட்டோ கொடுங்க, இங்க போட்டோ கொடுங்க அப்படின்னா அந்த ஒரு டென்ஷன்லாம் மறந்துருப்பாங்க. என்னைக்கா இருந்தாலும் தாய் தான் மகன் தான், அதுல எந்த மாற்று கருத்து இருக்க போகுது, ஒரு ஞாபகம் மாதிரிலாம் மறந்துருப்பாங்க. இதெல்லாம் ஒரு விமர்சனம் செய்ய வேண்டியதே இல்ல. இல்ல சார், என்னை பொறுத்த வரைக்கும் மக்களுக்கு நல்லது செய்வதற்காக யாரு வராங்களோ அவங்க கூட கண்டிப்பாக கூல் சுரேஷ் கட்சி இணையும். இப்பவே ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கீங்களேன், ஒரு உதாரணத்துக்கு இப்ப நான் பேசுறேன், பல பேர் அந்த பக்கம் அப்போதும் நிறுத்து, அதை பண்ணு இதை பண்ணு. சாதாரண ஒரு சப்ப பையன் கூல் சுரேஷுக்கு நீங்க இவ்வளவு எதிர்ப்பு தெரிவிக்கும் போது தமிழக வெற்றி கழகம் விஜய் சாருக்கு எவ்வளவு பேர் எதிர்ப்பு தெரிவிப்பீங்க? சாதாரணமானவன் நானு, சாதாரணமானவன். எனக்கு இன்னைக்கு போகும் இடம் வெகு தூரம் இல்லை. அந்த படத்துக்கு நான் படம் பார்த்துட்டு ஒரு விமர்சனம் கொடுக்க வந்திருக்கும் போது விஜய் சாரை பத்தி நீங்க கேள்வி கேட்கறீங்க. நான் விஜய் சார் தமிழக முதலமைச்சர் ஆகணும் பல பேர் ஆசைப்படுறாங்க. நான் அதை பத்தி பேச வரும்போது
பல பேர் வந்து பல விதத்துல இருந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்க. ஒரு மனிதனுக்கும் ஒரு கருத்து இருக்கு, புரியுதுங்களா? இப்பவும் சொல்றேன், போகும் இடம் வெகு தூரம் இல்லை. அது விஜய் சாருக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்குமே தான். படத்தை வந்து பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. போகும் இடம் வெகு தூரம் இல்லை. தமிழக வெற்றி கழகம் போகும் இடம் வெகு தூரம் இல்லை. கருணாசன போகும் இடம் வெகு தூரம் இல்லை. விமல் போகும் இடம் வெகு தூரம் இல்லை. சிம்புவும் சரி, சந்தானமும் சரி, போகும் இடம் வெகு தூரம் இல்லை. படத்தை பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. கமல் சார் போயிட்டாருன்னு மொட்டையா சொல்லாதீங்கப்பா. அதே கண்டென்ட்டா போட்டுவீங்களா, கமல் சார் போயிட்டாரு அப்படின்னு? அப்படி இல்ல, கமல் சாருக்கு நிறைய வேலை பளு இருந்ததுனால அவர் இந்த வேலையை விட்டுட்டு இன்னொரு வேலைக்கு போயிருக்காரு, அவ்வளவுதான் வித்தியாசம். யாரு கொண்டாலும் அவர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள், புரியுதுங்களா? அது ஒரு பிக் பாஸ், அது ஒரு பொழுதுபோக்கு நிகழ்ச்சி, அவ்வளவுதான். அது வந்து பெருசா எடுத்துக்கிட்டு இதுல உள்ளதான் உண்மையா இருப்பாங்க போல அப்படின்னு சொல்லி எதுவும் நினைக்க வேணாம், சரிங்களா? போகும் இடம் வெகு தூரம் இல்லை. போகும் இடம் வெகு தூரம் இல்லை.